Good morning students. Today now we are discussing about 5th chapter molecular genetics la RNA world அப்படிங்கிற ஒரு heading. RNA உலகம். ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட் வீடியோஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா DNA is a genetic material, protein is not genetic material அப்படிங்கிற நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். Today now we are discussing about RNA world. RNA உலகம் அப்படினு சொல்லுவோம். ஓகே, அப்ப each and every cell, அதாவது typical cell, ஒரு நார்மல் செல்ல RNA 10 times more than DNA. இது எங்க சார் அப்படிங்கற ஒரு நார்மல் செல்ல. ஓகே, இப்ப நார்மல் செல்ல பாத்தீங்க அப்படின்னா RNA 10 times more than DNA ன்னு சொல்லுவோம். ஓகேப்பா, ஒண்ணு. சரிப்பா, ரெண்டு. ஏன் சார் இப்ப இந்த ஹை RNA கண்டென்ட், இங்க இருக்கக்கூடிய ஹை RNA கண்டென்ட் அதிகப்படியான RNA கண்டென்ட் இருக்கு இல்லையா, இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது? மெயின்லி டியூட்டி எதுக்காக சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் played in the RNA cells, variety of roles. Variety of roles in the cells. செல் அதிகப்படியான வேலைகளை வந்து பார்த்தா செய்வது யாருன்னா இதுதான். ஓகே, அதனால மேக்ஸிமம் என்ன இருக்கு? DNA விட RNA உடைய அளவு அதிகமாக காணப்படுகிறது. தென் நெக்ஸ்ட், இப்ப இந்த RNA-வை வைரஸ்ல கண்டுபிடிச்சவர் யாரு? பிராங்கில் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். பிராங்கில் ரெண்டு யார் அப்படின்னா சிங்கர். பிராங்கில் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு செகண்ட் யார் அப்படின்னா சிங்கர் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்டும் 1950ல ஆர் 57ல ஓகே ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் RNA as a genetic material in RNA containing virus எங்க அப்படின்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ்ல. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? 1957ல ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் RNA as the genetic material. இது எங்க சார் அப்படின்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் அல்லது RNA கண்டெய்னிங் வைரஸ். ஆக்சுவலா டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது RNA கண்டெய்னிங் வைரஸ். RNA கண்டெய்னிங் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எப்படி சார்? ஓகே, they separated RNA from எங்க சார் அப்படின்னா புரோட்டீன். நீங்க என்ன பண்ணாங்கன்னா செப்பரேட் பண்ணாங்க. எது சார் அப்படின்னா RNA-வை from எங்க இருந்து? புரோட்டீன். யாருடைய புரோட்டீன்? அங்க TME இருக்கு இல்லையா, டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப TME புரோட்டீன்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண செப்பரேட்டட் பண்ண ஒண்ணுதான் எது சார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய RNA. அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ஒரே லைன் தான். இப்ப RNA இஸ் ஜெனடிக் மெட்டீரியல் தனியா பிரிச்சு எடுத்தாங்க. டொபாக்கோ மொசைக் வைரஸோட புரோட்டீன்ல இருந்து RNA-வை யார் யார் அப்படின்னு கேட்டா பிராங்கில் கான்ட்ராக்டும் சிங்கரும் 1957ல. ஓகேப்பா, தென் நெக்ஸ்ட், அப்ப இங்க 3 மாலிகுல்ஸ், அதாவது 3 மாலிகுலர் பயாலஜிஸ்ட் இவங்க ஒரு சைடு, 3 மூலக்கூறு உயிரியல் அறிவியல் அறிஞர்கள். ஏர்லி 1980ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா இண்டிபெண்டன்ட்லி ப்ரொபோஸ்ட் RNA வேர்ல்ட். இத ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 3 மாலிகுலர் பயாலஜிஸ்ட். இந்த 3 மாலிகுலர் பயாலஜிஸ்ட் யார் சார்? ஓகே, ஒருத்தர் யார் சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அதாவது ஆஸ்வால்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார சொல்லுவாங்கன்னு கேட்டா தட் இஸ் கார்ல் லூயிஸ் ஒரு ஆளு. லெஸ்லி ஆர்ஜன். ஓகே, பிரான்சிஸ் கிரிக் அப்படின்னு சொல்லுவோம். லெஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. லெஸ்லி ஆர்ஜன் ஒருத்தர், லெஸ்லி ஆர்ஜன். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா பிரான்சிஸ் கிரிக். மூணாவது யார் அப்படின்னு கேட்டா கார்ல் லூயிஸ். சரி, இவங்க மூணு பேருமே யார் அப்படின்னா 3 மாலிகுலர்
பயாலஜிஸ்ட். இவங்க 3 பேருமே இண்டிபெண்டன்டா தனித்தனியா, ஓகே, தனித்தனியே இருந்து எதை சார் ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னா ஆர்என்ஏ வேர்ல்டு. அப்ப எதை ப்ரொபோஸ் பண்ணாங்க? ஆர்என்ஏ வேர்ல்ட ப்ரொபோஸ் பண்ணாங்க. ப்ரொபோஸ் அப்ப ஆர்என்ஏ இதுதான் ஃபர்ஸ்ட், தட் இஸ் எவல்யூஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் லைஃப், அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட்? யார் சார் அப்படின்னு கேட்டா லெஸ்லி ஆர்ஜர், அதே மாதிரி பிரான்சிஸ் கிரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க கார்ல் லூயிஸ். இவங்க 3 பேரும் இண்டிபெண்டன்டா தனித்தனியா இருந்து இதை எதை சார் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்என்ஏ வேர்ல்ட, அதாவது மேக்ஸிமம் எங்க சார் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது ஒரு சைடு. தென் எ ஸ்டேஜ் ஆர்என்ஏ கேட்டலைஸ்டு. இப்ப இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ்ல ஆர்என்ஏ தான் கேட்டலைஸ்டு சப்ஸ்டன்ஸா இருக்கு. ஆர்என்ஏங்கிறது கேட்டலைஸ்டு சப்ஸ்டன்சஸ் இன் ஆல் மாலிகுல்ஸ். ஓகே, இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா நெசசரி ஃபார் என்னன்னு கேட்டா சர்வைவல் அண்ட் ரெப்ளிகேஷன். ஆல் மாலிகுல்ஸ்ல இருக்கு, இதுதான் நெசசரி ஃபார் எதுக்கு அப்படின்னு கேட்டா சர்வைவல், 2 ரெப்ளிகேஷன். சர்வைவல் ரெப்ளிகேஷன். அப்ப ரெப்ளிகேஷனுக்கும் சர்வைவல் ஆவதற்கும் எது சார் வெரி வெரி இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்னா ஆர்என்ஏ. அப்ப ஆர்என்ஏ இஸ் கேட்டலைஸ்ட் இன் ஆல் மாலிகுல்ஸ். எல்லா மூலக்கூறுலயும் ஆர்என்ஏங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இதுதான் உனக்கு என்ன பண்ணுச்சு அங்க வந்து பார்த்தா சர்வைவல், ஒரு ஆர்கானிசம் சர்வைவலுக்கும் 2 ரெப்ளிகேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. சரிப்பா, இப்ப இந்த டேர்ம் ஆர்என்ஏ வேர்ல்டு முதல்ல இந்த டேர்ம் ஆர்என்ஏ வேர்ல்டு, இந்த டேர்ம் ஓகே, அந்த டேர்ம் ஆர்என்ஏ வேர்ல்ட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டா கில்பர்ட். யார் சார் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அப்படின்னு கேட்டா வால்டர் கில்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ஆர்என்ஏ வேர்ல்டு ஃபர்ஸ்ட், ஓகே, ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணவர். ஃபர்ஸ்ட் யூஸ் த டேர்ம் ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வால்டர் கில்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சார். எப்ப 1986ல. ஓகே, இவர் என்ன சார் சொன்னாரு? ஓகே, இப்ப ஹைபோதீசிஸ் ஆர்என்ஏ இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல் ஆன் எர்த். ஹைபோதீசிஸ் ஆர்என்ஏ தான் வந்து என்ன சொல்லிருக்காங்க ஜெனடிக் மெட்டீரியல் ஆன் எர்த் அப்படின்னு சொன்னாங்க. பூமியில முதல்ல உருவானது எது சார் அப்படின்னு கேட்டா ஆர்என்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய இனஃப் எவிடன்ஸ், என்ன சார் எவிடன்ஸ் சஜஷன் சொல்லுது. அப்ப நிறைய எசென்சியல் லைஃப் ஆர்என்ஏ தான் எசென்சியல் லைஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எசென்சியல் லைஃப் ப்ராசஸ் எது மாதிரியான ப்ராசஸ் அப்படின்னு கேட்டா மெட்டபாலிசம், நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன், ஸ்பிளிச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். மெயினா மெட்டபாலிசத்துல இதான் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்பிளிச்சிங் அப்படின்னு கேட்டாவே பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டிரான்ஸ்லேஷன் என்கோடிங் த வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் ஆர் என்கோடிங் த அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குறியீடுகளை உருவாக்குதல் அல்லது RNA converted into amino acids or protein, so it is called translation. அப்ப இது எல்லாமே இவால்வ்டு. ஓகே, இது எல்லாமே எங்க சார் அப்படின்னா அரவுண்ட் RNA வை சுற்றி தான் எல்லாமே நடக்குது அப்படின்னாங்க. மெட்டபாலிசம் நடக்கிறது, ஸ்பிளிச்சிங் நடக்கிறது, டிரான்ஸ்லேஷன் நடக்கிறது, எல்லாமே எதை சூழ்ந்து அங்க இருக்கக்கூடிய RNA வேர்ல்ட் சூழ்ந்துதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? அப்ப இது ஒரு சைடு. அப்ப RNA தான் எபிலிட்டி. எதை எபிலிட்டி? அப்ப எபிலிட்டி ஆஃப் ஆக்ட். அப்ப RNAங்கிறது என்ன சொல்றாங்க? எபிலிட்டி ஆஃப் ஆக்ட். ரெண்டு பொருளா செயல்படுது. ஒன்னு ஜெனடிக் மெட்டீரியல், RNA வந்து எபிலிட்டி டு ஒன்னு ஜெனடிக் மெட்டீரியலா செயல்படுது. ரெண்டு என்சைம்.
அல்லது கேட்டலைட்டிக் என்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டலைட்டிக் என்சைமா செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், ஓகே. அப்ப உங்களுக்கு என்ன ஏது சார்? several biochemical events or reaction எங்க சார் நடக்குது அப்படின்னா லிவிங் சிஸ்டம்ல. several biochemical reaction occur in a living system. அப்ப மேக்ஸிமம் அங்க several biochemical reaction நடக்குது சார். எங்க நடக்குது அப்படின்னு கேட்டா all living organismத்துல, அது ஆல் லிவிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா லிவிங் ஆர்கானிசம்லயும் செல்லையும் உனக்கு என்ன நடக்குது? பயாலஜிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, அப்ப அந்த பயாலஜிக்கல் ரியாக்ஷன் லிவிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, தட் ஆர் கேட்டலைஸ்ட். இதை கேட்டலைஸ் பண்றது யார் அப்படின்னு கேட்டா ஆர்என்ஏ தான். சோ இன் திஸ் கேட்டலைட்டிங் என்சைமுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா ரிபோசைம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா அந்த கேட்டலைட்டிக் என்சைம், அதாவது கேட்டலைட்டிக் ஆர்என்ஏ. கேட்டலைட்டிக் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டலைட்டிக் ஆர்என்ஏக்கு என்ன பேர் அப்படின்னா ரிபோசைம் அப்படின்னு சொல்லுவோம். வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு 2 மார்க் क्वेश्चन ஆர் 3 மார்க் क्वेश्चन. வாட் இஸ் ரைபோசைம்? ரிபோசோம் வேற. ரிபோசோம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் தி செல் ஆர்கனல், இட் கேன் யூசிங் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ். இங்க ரிபோசைம் நெக்ஸ்ட். பட் இந்த ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, அப்ப அந்த ஆர்என்ஏ உனக்கு எது சார் யூஸ் ஆகுது அப்படின்னா கேட்டலைட்டிங் ரியாக்ஷன். அப்ப கேட்டலைட்டிங் ரியாக்ஷனா இன்வால்வ் ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் மெட்டீரியல் இன்வால்வ் ஆகிறதுனால இது எப்படி இருக்குன்னு கேட்டா ஆர்என்ஏங்கிறது அன்ஸ்டேபிளா இருக்கும். 1 மார்க் क्वेश्चन பா. ஆர்என்ஏ அன்ஸ்டேபிளா இருக்கும், டிஎன்ஏ பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஸ்டேபிளா இருக்கும். ஆர்என்ஏ அன்ஸ்டேபிளா இருக்கு. ஏன்னு கேட்டா அது எதுல இன்வால்வ் ஆகுது? ஒன்னு ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு, இன்னொன்னு எனக்கு என்சைமேட்டிக் ஆக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இதுல அப்ப மோர் ஸ்டேபிள் யார் சார் மோர் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது மோர் ஸ்டேபிளா இருக்கு. ஓகே, இதுதான் உனக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா செர்டைன் மாடிஃபிகேஷன், கெமிக்கல் மாடிஃபிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பது யார் அப்படின்னா டிஎன்ஏ ன்னு சொல்லுவோம். அப்ப டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ் இருக்கு இல்லையா மாலிகூல்ஸ், இது எப்படி சார் ஃபார்ம் ஆகும்? டிஎன்ஏ உடைய டபுள் ஹெலிக்ஸ் மாடல். ஓகே, ஒரு சிக்கலான மேக்ஸிமம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு காம்ப்ளெக்சிட்டி நேச்சரை வந்து பார்த்தா அப்படின்னா உருவாக்கும், சிக்கலான அமைப்பை உருவாக்கக்கூடியது ஒண்ணு யார் சார் அப்படின்றது இதுதான். சரிப்பா, இப்ப இட் கேஸ் அங்க இருக்கக்கூடிய சேஞ்சஸ். ஓகே, இது எல்லாமே இவால்விங் ப்ராசஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னா ரிப்பேர். ஓகே, ரிப்பேர் ஆகக்கூடிய வந்து பார்த்தா சம் ஆர்என்ஏ மாலிகுல் ஃபங்க்ஷன் தான். அதெல்லாம் சரி பண்றது யார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவேன்? சம் ஆர்என்ஏ மெக்கானிசம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதான் செயல்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு செய்தி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அப்ப அங்க இருக்கக்கூடிய ரெகுலேட்டட் பை யார் சார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்க சம் வைரஸ். அப்ப மோஸ்ட் ஆஃப் த வைரஸ் ஆர்என்ஏ as a ஜெனடிக் மெட்டீரியல். நிறைய வைரஸ்ல மோஸ்ட் வைரஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அந்த ஆர்என்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. ஜிஎம் மோஸ்ட் ஆஃப் த வைரஸ் ஆர்என்ஏ is a ஜெனடிக் மெட்டீரியல். அதுலயே இந்த ஆண்ட்ரி ஃபயர்னு ஒருத்தர் இருக்காரு, இன்னொரு பேரு கிரேக் மெல்லோ. ஆண்ட்ரி ஃபயர் ஒருத்தர் இருக்காரு. செகண்ட் யார் அப்படின்னு கேட்டா கிரேக் மெல்லோன்னு சொல்லுவோம். ஓகே, ஆண்ட்ரி ஃபயர், கிரேக் மெல்லோ. சரி, இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெசிபியன்ட் ஃபார் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க ஒண்ணு. சரி, இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அதாவது இவங்களுடைய ஒப்பீனியன் ஆர்என்ஏ இஸ் ஏ ஆக்டிவ் இன்ஹெரிடன்ட். ஆர்என்ஏங்கிறது ஒரு ஆக்டிவ் இன்ஹெரிடன்ட் ஆர் இன்ஹெரிடன்ட் மெட்டீரியல், தட் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் ஃபார் யாருக்கு சார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆர் கெமிக்கலி ஆஃப் லைஃப். இதான் கெமிக்கலி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரிங்க. ஓகே, இப்போ இந்த டைப் ஆஃப் ஆர்என்ஏல ஓகே ரோல் ஹேவ் பீன் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? டிஸ்கிரைப். ஓகேவா? இது ஒரு சரி நாம வச்சுக்கோ. ஓகேவா? மறுபடியும் வா. இப்போ ஆர்என்ஏ அப்படிங்கிறது 10 டைம்ஸ் மோர் தென் டிஎன்ஏ ன்னு சொல்லிட்டோம். இப்போ மோர் ஆர்என்ஏ செல்ல இருப்பதற்கான காரணங்கள் என்னன்னு கேட்டா மோர் யூஸ் ஆர் வெரைட்டி ரோல் இன் த செல். அதுல வேலை. இப்போ பிராங்கில் கான்ட்ராக்ட் டு சிங்கர் என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டிஎம்பி டொபாக்கோ மொசைக் வைரஸ்ல இருக்கக்கூடிய
புரோட்டீன்ல இருந்து ஆர்என்ஏவை தனியா பிரிச்சு எடுத்தாங்க. இது ஒரு சைடு. அடுத்தது 3 மாலிகுலர் பயாலஜிஸ்ட் யாரு? அதாவது லெஸ்லி ஆர்ஜன் அப்படிங்கிறவர், பிரான்சிஸ் கிரிக், கார்ல் வைஸ், இவங்க எல்லாம் இண்டிபெண்டன்ட் தனித்தனியா இருந்து எதை ப்ரோபோஸ் பண்ணாங்க? ஆர்என்ஏ வேர்ல்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் கடைசியா வந்து பாருங்க எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொன்னாங்க. தென் ஆர்என்ஏங்கிறது கேட்டலைஸ்டா இருக்கு யாருக்கு? ஆல் மாலிகுலுக்கு. இதுதான் சர்வைவல் ஆவறதுக்கு ரெப்ளிகேஷன் ஆவறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இப்ப இந்த ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டா வால்டர் கில்பர்ட் தான். இந்த ஹைபாரிஸ் என்ன சொல்லுதுன்னா ஆர்என்ஏ அப்படிங்கிறது ஜெனடிக் மெட்டீரியல் ஃபார் எர்த் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு சைடு நாம வச்சுக்கோ. தென் ஆர்என்ஏங்கிறது எசென்சியல் லைஃப் ப்ராசஸ். எதுக்காகனா மெட்டபாலிசத்துக்காக, ஸ்பிளிச்சிங்காக, டிரான்ஸ்லேஷனுக்காக, இந்த எல்லா ப்ராசஸும் எதை சொல்லுந்தே நடைபெறுது அப்படின்னா அரௌண்ட் ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்என்ஏ என்னவா செயல்படுதுன்னா 2 ப்ராசஸ், ஒன்று ஜெனடிக் மெட்டீரியல் செயல்படுது, இன்னொன்னு கேட்டலைட்டிக் என்சைமா செயல்படுது. இந்த இடத்துல செவரல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன். அப்ப செவரல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம் பை யாரால நடக்குது அப்படின்னா ஆர்என்ஏ. சோ இட் இஸ் கால்ட் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அந்த ரிபோசோமல் ஆர்என்ஏவுக்கு பெயர். அந்த ஆர்என்ஏவுக்கு என்ன பேர்? கேட்டலைட்டிங் ஆர்என்ஏவுக்கு என்ன பேர்னா ரிபோசைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட் ஒரு 2 மார்க் கொஸ்டின். இப்போ இந்த இடத்துக்கு ஆர்என்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் செயல்படுது, கேட்டலைட்டிக் என்சைம் சொல்லுது. அடுத்து நெக்ஸ்ட் ஆர்என்ஏங்கிறது அன்ஸ்டேபிளா இருக்கு. ஏன்னு கேட்டா இது கேட்டலைட்டிக் என்சைம் இன்வால்வ் ஆகிறதுனால. டிஎன்ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, இந்த நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு இதுதான் மெயின் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இது காம்ப்ளெக்சிட்டி நேச்சரா இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மோஸ்ட் ஆஃப் த வைரஸஸ் யார் சார் வந்து ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு அப்படின்னா ஆர்என்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலா ஆண்ட்ரி ஃபயரும் கிரேஸ் மெல்லோவும் நிறைய ரிவார்டு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டா ஆர்என்ஏ அப்படிங்கிறது ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் ஃபார் என்னன்னு கேட்டா கெமிக்கலி லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா ஆர்என்ஏ அதோட ரோல் எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா எங்க சார் அதாவது டிஸ்கஸ் எங்க பாத்துருக்கோம் அப்படின்னு கேட்டா வந்து 11th பாத்துருக்கோம் அப்படிங்கிற கான்செப்டை கொடுத்துருக்காங்க. பாட்னில பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.